இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 6:4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கடவுள் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்தில் இருந்து கூட்டிகிட்டு வரும்போது தான் மோசே, ஆரோன், மீரியாம் இவங்கள இஸ்ரவேலருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க யார் என்னன்றது தெரியாது. இஸ்ரவேலர்கள் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆவாங்களான்னு முதல்ல அவங்களுக்கு தெரியாது. அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாத போதே தேவன் இஸ்ரவேலர்கள் மேலே இறக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டார். இத்தனைக்கும் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் அவங்க வழிபடலை. அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எகிப்தில் என்ன சொல்கிறாங்களோ, எதை வழிபட சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வழிபட்டு ஆகணும். ஆனால் கடவுள் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த ஒப்பந்தத்தை நினச்சி பார்த்து இவங்களை மீட்டெடுக்கிறார். அப்போது தேவன் முன்னோர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறாதவர் இப்போ நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீறுவாரா? நிச்சயமாக இல்லை. தேவன் நமக்கு செய்த பல உதவிகளையும் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை மனிதர்களையோ கொண்டு எவ்வளவோ உதவி செஞ்சதையும் நம்ம மறக்கக்கூடாது. நாம் தேவனை நமக்கு செஞ்ச உதவிகளை மறக்கலை தான், ஆனால் நம்மளோட இருதயத்தில் உறுதியாக பதிக்க மாட்டேங்கிறோம். அதாவது நம்ம உறுதியோடு நம்மளோட இருதயத்தில் பதிச்சு வச்சுருந்தோம்னா இப்போ நடக்கிற கஷ்டங்களையோ இல்லை அடிமைத்தனத்தையோ நினச்சி கலங்க மாட்டோம். தேவன் இதுக்கு முன்னாடி நமக்கு செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்கிறோமே தவிர இனிமேலும் நமக்கு செய்ய போகிற உதவிகளுக்கும் விடுதலைக்கும் நன்றி சொன்னாதான் தேவன் நமக்கு செஞ்சதை இருதயத்தில் பதிச்சு வச்சுருக்கோம்னு அர்த்தம். அதாவது தேவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, இதுவரைக்கும் உதவுன கடவுள் இனிமேலும் உதவுவார், கைவிட மாட்டார்னு நினைக்கணும். இதை தான் நம்ம இருதயத்தில் பதிச்சு வச்சுருக்கோம்னு அர்த்தம். எப்போ நடக்கும், என்ன நடக்கும்னு தெரியாத போதே நமக்கு உதவுன கடவுள் இனிமேலும் உதவாமல் இருப்பாரா? நிச்சயமாக உதவுவார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தேவனை நம்மளோட இருதயத்தில் உறுதியாக பதிச்சு வைக்கணும். ஆமேன்.